ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 23, அத்தியாயம் 5, கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்ளுதல். அதன் தொடர்ச்சி. இடைவிடாத கிருஷ்ணரை தியானம் செய்வது மிக கடினமானதாக தோன்றலாம். ஆனால் அது உண்மை அல்ல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கிருஷ்ண உணர்வு நிலையை ஒருவர் பழகுவாராயின் மிக விரைவில் அவர் உதவி செய்யப்படுவர். கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய புனித பெயருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரியாக கிருஷ்ணருக்கும் அவருடைய ஆன்மீக உலகத்திற்கும் கூட எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலம் நாம் கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். தெருவில் நடக்கும் பொழுது மேலே நோக்குவோமாயின் நாம் நடக்கும் பொழுது நம்முடன் சந்திரனும் கூட வருவதை பார்க்கலாம். அதே மாதிரியாக தெருவில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒலித்துக் கொண்டே செல்வோமாயின் கிருஷ்ணரும் கூடவே வருவதை நாம் காணலாம். கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தியினால் உருவாக்கப்பட்ட சந்திரன் ஓரிடத்திலிருந்து போகும் நம்முடன் தொடர்வதை போல் கிருஷ்ணருடைய பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது கிருஷ்ணர் நம்முடன் வர முடியாதா என்ன? கிருஷ்ணர் நமக்கு துணை அருள்வார். நாம் அவருடைய துணையை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அதனால் எப்போதும் கிருஷ்ணரை பற்றி நினைவில் நாம் மூழ்கி இருப்போமாயின் கிருஷ்ணர் நம்முடனேயே இருக்கின்றார் என நிச்சயமாக நம்பலாம். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் கீழ்கண்டவாறு பிரார்த்திக்கின்றார். நாம் நாமஹாரி பகுதானி ஜ சர்வ சக்தி தத்ராவிதனியமித ஸ்மரணேன காலா ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாமி துர்தைவம் ஈதிருஷம் இஹாஜனி நானுராக. ஓ பகவானே, உம்முடைய புனித பெயர் மட்டுமே ஜீவாத்மாக்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரத்தக்கது. ஆகையினாலேயே கிருஷ்ணா கோவிந்தா என கோடிக்கணக்கான திருநாமங்களை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இத்தகைய ஆன்மீக புனித பெயர்கள் அனைத்திலும் நீர் உம்முடைய ஆன்மீக சக்திகள் அனைத்தையும் ஈடுபடுத்தி இருக்கின்றீர். இத்தகைய உம்முடைய புனித பெயர்களை உச்சரிப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது. இறைவனே, உம்முடைய பெயர்களின் மூலம் உம்மை அணுகும் பாதையை மிக எளிதாக்கி இருக்கின்றீர். இருந்த போதிலும் எனக்கு சற்றும் அவற்றின் மீது நாட்டம் ஏற்படவில்லை. சிஷ்டாஷ்டகம் 2. கிருஷ்ணருடைய புனித பெயர்களை உச்சரிப்பதினால் மட்டுமே கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொள்வதனால் பெறக்கூடிய பலன்கள் அனைத்தையும் நாம் பெறலாம். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் தன்னிலை உணர்ந்த ஆத்மா மட்டுமல்லர். அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி அவதாரம் ஆவார். இக்கலியுகத்தில் ஆன்மீக நிலையை எய்துவதற்கான வசதிகளை மக்கள் பெறாத போதிலும் கிருஷ்ணர் மிக கருணையானவரே. ஆதலினால் சப்த அவதாரமாக வந்திருந்து மகாமந்திரம் என்னும் சப்த ஒளியை இந்த யுகத்தில் ஆன்மீக நிலையை அடைவதற்கான யுக தர்மமாக தந்துள்ளார். இந்த முறையை பின்பற்றுவதற்கு பிரத்யேகமான தகுதிகள் ஏதும் தேவையில்லை. சமஸ்கிருத மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. சமஸ்கிருத மொழியை சிறிதளவும் அறியாதவர்கள் கூட இந்த சக்தி வாய்ந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்க தொடங்கலாம். வேதேஷி யக்ஞேஷி தபசு சைவ தானேஷி யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வ யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். வேதங்களை படிப்பதன் மூலமாகவோ கடும் வேள்விகளை புரிவதன் மூலமாகவோ நன்கொடைகள் அளிப்பதின் மூலமாகவோ சாஸ்திர விசாரணைகளின் மூலமாகவோ அல்லது சாஸ்திரத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சேவை புரிவதன் மூலமாகவோ பெறக்கூடிய பயன்களை இறைவனுக்கு சேவை புரிதல் எனும் பக்தி மார்க்கத்தை மேற்கொள்பவர்கள் பெற தவறுவதில்லை. அது மட்டுமின்றி பக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் இறுதியில் இறைவனுடைய மகத்தான இருப்பிடத்தை அடைகிறார். பகவத்கீதை 8.28. மேற்கண்ட சுலோகத்தில் இறைவனுடைய ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்வது என்ற இறுதி குறிக்கோளை அடைவதற்காகவே வேத நூல்களின் விரிவுரைகள் தரப்பட்டிருக்கின்றன என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் ஊர்ஜிதம் செய்கின்றார். இந்த குறிக்கோளுக்காகவே மற்ற நாடுகளில் உள்ள எல்லா மத புத்தகங்களும் எழுதப்பட்டுள்ளன. ஆச்சாரியர்கள் எனப்படும் மத குருக்களும் இச்செய்தியையே நமக்கு போதிக்கின்றனர். உதாரணமாக மேலை நாடுகளில் இயேசு கிறிஸ்து அவர்கள் இந்த குறிக்கோளை பிரச்சாரம் செய்தார். இதே மாதிரியாக புத்தரும் முகமது நபியும் பிரச்சாரம் செய்தனர். இந்த ஜட உலகத்தில் நிரந்தரமாக வசிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவர்களில் ஒருவர் கூட நமக்கு போதிக்கவில்லை.
தேசம், காலம், சூழ்நிலைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப இத்தகைய மத ஆச்சாரியர்கள் தந்திருக்கும் போதனைகளில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான மத வாழ்க்கையின் இறுதி குறிக்கோளான இந்த ஜட உலகம் ஜீவாத்மா வாழ்வதற்கு ஏற்ற இடமல்ல, ஆன்மீக உலகத்திற்கே ஜீவாத்மாக்கள் செல்ல வேண்டும் என்ற கருத்து எல்லா உண்மையான ஆன்மீக ஞானிகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நம்முடைய ஆத்மாவின் மிக அந்தரங்கமான ஆணைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணருடைய உலகங்களில் இருக்கின்றன என்பதை எல்லா வகையிலும் நாம் அறிகிறோம். ஹரே கிருஷ்ண. இத்துடன் இந்த நூல் முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த பதிவில் ஸ்ரீல பிரபுபாதரின் வேறொரு புத்தகத்தோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.